सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். வணக்கம். குருவின் குரல் மூலமாக உங்களை திரும்ப சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஈஸியாக ஒன்றும் கோயில் வரல, பாபா நிறைய போட்டு எடுத்துட்டார். எடுக்க முடியாது. அப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு குருவாக இருந்தது சேர்மன் பாண்டிய அண்ணன். அவங்க தான், அவங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்க அப்பா, அவங்க தாத்தா, எங்கள் தாத்தா ஒன்றா பிறந்தவங்க. அவங்க தான் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தேன். இதில் என்ன பெரிய விஷயம்னா, அவங்களே நான் அப்போ தான் சந்திக்கிறேன். அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க வந்துடுச்சு. கோயில் கட்டான அப்போ தான் அவர் நான் துவண்டு விழுந்தப்போ, ஒவ்வொரு தடவையும் துவண்டு விழும்போது, ரேவதி கவலைப்படாது, நீ ஒன்றும் கெட்டலையில, பாபா தானே கெட்ட சொன்னாருன்னு நீ சொல்கிற, பாபா தானே எல்லோரும் கட்டுறாங்க அப்படின்னா நீ என்னத்துக்கு நீ கவலைப்படுற, நீ எதுக்கு ஒதுங்கணும்னு நீ நினைக்கிற, அதெல்லாம் தைரியமாக எல்லாம் நடக்கும், அது எது நடக்கும், அது இல்லை பணமும் இல்லை, என்ன செய்ய அது செய்யன்னு கவலையாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வேறு. அப்புறம் முப்படா தம்பி அவர் இந்த கோயில்னு வரும்போது மண்ணெளி போட கல்லெளி போட எல்லா வேலைகளும் ஃபிசிக்கல் ஒர்க்கு அதுவும் வருது. அதேமாதிரி பக்கத்து வீட்டில் ஜெயகணேஷன் அப்பா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் சொக்கலிங்கன்னு, அவரும் இங்கே வந்து ஆறுமுகன்னு ஒருத்தங்க இருக்காங்க பக்கத்து வீட்டில். அந்த ஆறுமுக தாத்தாவுடைய அவங்க ஆறுமுகன்னு இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா தான் இந்த சொக்கலிங்க தாத்தா வேறு, அவர் பெரியவர். அவர் தான் கோயில் நீ வரும் ரேவதி ஒன் மூலமாக தான் கோயில் வரும்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம வரும்போதெல்லாம் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருவார். நீ இதை கையில் வச்சுக்கோ, இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கோ, உனக்கு நல்லது நடக்கும் அப்படிம்பார். அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப ஃபிசிக்கல் சப்போர்ட்டு, மாரல் சப்போர்ட்டு எல்லாம் அவங்க தான் ரொம்ப இதாக இருந்தாங்க. இது பாபா இந்த மாதிரி கோயில்கிட்ட. அப்புறம் வீரழகு வந்து ஃபோன் பண்ணி வச்சு, அம்மா இந்த காம்பவுண்ட் சேர் சுற்றி வானம் தோண்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் குலதெய்வ கோயில் வரும்ல, அந்த இடத்த கோயிலுக்கு வானம் தோண்டியாச்சு, இன்னும் கல் போடணும், 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் கல் சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய கல்லுகள் வரும், அந்த கல் போடணும். அப்போ 2 நாள் கழித்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த பொருட்கள்லாம் இருந்து அதில் போடலாம். ஏன்னா காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த சாமி வரப்போதில் அந்த இடத்துல வானந்தடிக்க அதில் போடுங்கம்மா, எதா போடுங்கம்மான்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கோயிலாக வர்றதுக்கு முன்னாடி, குலதெய்வ கோயிலுங்கதே வரதுக்கு முன்னாடி நான் தச்சலாக ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கைலாஷ் போகணும்னு ஒரு பிளானில் இருந்தேன். கைலாஷ் போகிறதுக்குண்டான எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது, அதுக்கு இயற்கையாகவே கிடைச்சிது கடவுள் அமைப்பு. அதுக்கு என்ன 43 பேர் போனோம். 43 பேர் போனதில் 19 பேர் தான் செலக்ட் ஆனோம். ஏன்னா அவங்க ஆக்சிஜன் லெவல் பார்த்து அவங்க சைனாக்காரங்க அலோவ் பண்ணுறது, எப்படியோ நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடையாது. பையங்க பசங்க எல்லாமே சொல்லி, அம்மா நீங்கள் இவ்வளோ ரிஸ்கில் போகணுமா, வயசாகிடுச்சு, இவ்வளோ ரிஸ்கில் நீங்கள் போகணும்னு விதி இருந்தால் கைலாசில் போகிறதுனால ரொம்ப பெரிய புண்ணியம் தான்டா, நான் போயிட்டு வந்துடுவேன்ட்டு பையங்களை ரொம்ப மருமக பையனை என் பொண்ணு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு கைலாஷ் போயிட்டு வந்தேன். அப்போ கைலாஷ் கிட்ட போகும்போது இந்த குலதெய்வ கோயில் வரப்போகிறதுன்னு தெரியாது. அப்போ அங்கே கைலாஷில் குளித்து அந்த மானேஸ்வர் ஏரி, பெரிய ஏரி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மானேஸ்வர் ஏரி, அந்த ஏரியிலையும் குளிச்சுட்டு அங்கே உள்ள கல்லுகள் கைலாசத்துலேருந்து கல் எடுத்துகிட்டு நிறைய கற்கள்லாம் கொண்டு வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அந்த கற்களை எடுத்து வச்சுருந்தேன். அப்போ இவர் வீரளவு சொன்னார்ல, அம்மா நீங்கள் வந்து இது கல் கொண்டாந்து கொடுங்க, அந்த இதில் வானந்தொண்ட இடத்துல போடணும் அப்படின்னு. என் பேரன் கொடுத்த கல் அங்கே போயிடுச்சு, பாலாலய பூஜைக்கு அங்கே பூஜை அந்த கல்லுக்கு அங்கே பூஜை நடந்துகிட்ருக்குது. இங்கே வந்து நான் மானேஸ்வர் தீர்த்தம், அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல, மானேஸ்வர் தீர்த்தம் இந்த குலதெய்வம். அப்போ இந்த கோயில் நீங்கள் நினச்சி பாருங்கள், இது நானாக கட்டுறது இல்லையே, எல்லாமே பிளான் பண்ணி பாபா வைக்கார். அந்த கைலாசத்தில் உள்ள கல்லையும் கொண்டு வச்சுட்டார், மானேஸ்வர் தீர்த்தத்தையும் அந்த சாமி கட்டுற இடத்துல அந்த இதுக்குள்ளே போட்டாங்க, வானந்தோன்ற இடத்துல போடணுன்ட்டு. அப்போ அதெல்லாம் எடுத்து எங்கே போடலை நான், அதெல்லாம் என்ன என் பையன் வீட்டில் இருக்குது, சென்னையில் இருக்குது. உடனே என் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணி, தம்பி அந்த மானேஸ்வர் கல் தீர்த்தம் இதெல்லாம் எனக்கு நீ அனுப்பணுப்பா, நீ கண்டிப்பாக நீ எனக்கு அனுப்பிடு. அது அப்புறம் அம்மா நான் நாளைக்கு இன்றைக்கே அனுப்பணும், நாளைக்கு கொரியர் வரும். ஆனால் சென்னையில் பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளம் வெறிய யாரும் எங்கேயுமே போகலை, அடுத்த நாளே உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் 26ஆந்தேதி சொல்கிறீங்க, நீங்கள் 24ஆந்தேதி ஃபோன் பண்ணுறீங்க, 25 உங்களுக்கு கொரியர் எப்படிமா வரும், இருந்தாலும் என்ன நீ அனுப்படா, கிடைக்கணும்னு விதி இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் பையன்ட்ட. அப்படியே மருமக அது ரொம்ப சூப்பர், அவள் எல்லாத்தையும் எடுத்து பண்ணு காணாததுக்கு ஐம்பொண்ணுங்களையும் காசு தங்க வெள்ளி அந்த ஐம்பொன்று இருக்கும்ல, அதையும் ஒரு பாக்ஸில் வாங்கி அவள் கையில் வச்சுருந்தா.
அதையும் உடனே போய் வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். போய் வாங்கிட்டு வந்து அதேமாதிரி காணாது கேட்ட 2 பட்டுச்சேலையை உள்ளே அடந்தது. அந்த 2 பட்டுச்சேலையும் உள்ளே தூக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்த பேத்தி போட்டிருந்த ஒரு கம்மல் திருகாணி அந்த கோல்டையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டா. கொரியரில் அனுப்பிவிட்டாச்சு. ஏன்னா நாளைக்கு எனக்கு வந்து ஆகணும். 24ஆந்தேதி அனுப்பியிருக்கிறாங்க. 25ஆந்தேதி வந்தால் தான் 26ஆந்தேதி தான் நம்ம 4:30 மணிக்கே போகணுமே அங்கே கோயிலுக்கு. இன்னும் கிடைக்கணுமா அப்படின்னா நான் கொரியர் ஆஃபீஸே சொல்லிட்டேன். இந்த ஆஃபீஸில் இருக்க நீங்கள் கொரியர் வந்துச்சுன்னா மட்டும் என் பேருக்கு வந்துனா மட்டும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு தகவல் சொல்லிடுங்க அப்படின்னா. அவங்களும் கரெக்டாக 25ஆந்தேதி கொரியர் வந்துடுச்சு. அதான் பெரிய அடுத்த நாள் வந்துடும். ஆனால் அவ்வளோ வரலாறு காணாத அளவுக்கு சென்னையில் புயலில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தளவு வெள்ளம், போக்குவரத்துலாம் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகி இதெல்லாம் இருந்தது. அப்போ அந்த பார்சலும் அதுவும் வந்துடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வீரழகு சொன்ன மாதிரி அடுத்த நாள் கொண்டு போய் அந்த வீரழகு நான் எல்லாம் ரெடியாக இருக்குது வந்துடலாம் அப்படின்னேன். உடனே வீரழகு அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த அந்த குழி தோண்டுவாங்கல்ல சாமி வைக்கிற பீடை அந்த பக்கத்தில் எல்லாமே 50 தலை எல்லாங்கன்னு எந்த அதில் உள்ள ஒரு சேலை தான். எந்த சேலைன்னா இந்த ஒரு ஊதா கலர் சேலை, ரோஸ் கலர், பிங்க் கலர் பார்டர்ன்ட்டு ஒரு 3ஆவது எபிசோடில் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அந்த சேலையை அங்கே தான் வச்சுருந்தேன். அதையும் அனுப்பி விட்டுட்டான் என் மருமக. உடனே அது எந்த சேலைங்க அந்த சேலை வந்து வரலாறு எப்படின்னா சிம்மில் எங்கள் பக்கத்தில் முனிஷ்குமார்னு ஒருத்தங்க இருக்கான். ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுடைய அம்மா வந்து என்னை அவங்க அம்மாவாக நினச்சி அந்த சேரீயை கொடுத்து நீங்கள் தான் அந்த சேரீயை கட்டிட்டு வரணுமா, என் ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எனக்கு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்களுடைய இதை அந்த சேரீ தான் அந்த சேலையும் கட்டிட்டு அப்புறம் உங்கள் குலதெய்வ கோயிலில் எல்லா இதையும் போட்டு வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கைலாசத்துலேருந்து கல் வந்து கோயில் வருதுன்னா அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். பணம் காசு கிடச்சி இப்படி வர்றது மாதிரி இல்லை. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணவும் இல்லை. எல்லாம் பாபாவை தான் பிளான் பண்ணியிருக்காரு. பாபா தான் எல்லாமே செஞ்சு எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கிறார். பாபா தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில் இபி சப்ளை வாங்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லிட்டா, கோயில் கட்டினேன்னா என்ன ரேவதி அதுக்கு இபி சப்ளை வாங்கணும், இபி சப்ளைக்கு என்ஓசி வேணும், என்ஓசி வாங்கணும்னா அதெல்லாம் எப்படி வாங்கணும் என்னென்னே தெரியல. ஆனால் எங்கள் அக்கா வந்து நீ கவலையே படாத, தாசில்தார் வந்து என் ஸ்டூடெண்ட்டுடைய ஃப்ரெண்டு தான், என்கிட்ட படித்த பையனுடைய ஃப்ரெண்டு தான், அவங்க சப் கலெக்டராக இருக்கார், அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கார், அவர்கிட்ட நான் சொல்லி உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு. அது ஃபுல் முயற்சி அக்கா தான் செஞ்சாங்க. ஏன்னா நம்மளால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் தாலுகா ஆஃபீஸ் அங்கே போய் வாங்கிக்கிட முடியாது. கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் அந்த என்ஓசி வாங்கிக்கிடவே முடியாது. அது ஃபுல்லாக அக்கா தான் ஸ்டெப் எடுத்து என்ஓசி என்ஓசின்னு ஒன்று வாங்கினா தான் நமக்கு அது இந்த கோயிலுக்குடான இடம். ஏன்னா அந்த காலத்தில் இது 8 தலைமுறைன்னா ஒரு இது இல்லை, பட்டா கிடையாது. அதுதான் அங்கே ஹைலைட்டு. அந்த கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது பட்டான்னு ஒன்று இருக்கணும்ல, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்புறம் தான் என்ன இது நத்தம்பரம்பக்கு அப்புறம் எல்லா ஊர் தலைவர் அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 8 தலைமுறையாக இந்த கோயில் வரலைன்னா அவங்க எல்லாருமே கையெழுத்து எல்லா கம்யூனிட்டியும் எல்லா மதத்தினரும் எல்லாருமே சேர்ந்து அதை பாபாடைய அங்கே ஒற்றுமையை காட்டுறாரு. எல்லோரும் கையெழுத்து போட்டு எல்லாம் தலைவராக முப்படா தம்பியை தான் நாங்கள் போட்டுட்டு அப்புறம் அந்த என்ஓசி வாங்கிறதுக்கு ஃபுல்லாக அக்கா ஸ்டெப் எடுத்துகிறாங்க. ஒரு வழியாக என்ஓசியும் வந்துடுச்சு. இது பெரிய அதிசயம். இப்போவும் அந்த தோட்டாக்குடி ஊரில் என்ஓசி கிடச்சி கட்டின ஒரே கோயில் இந்த கோயிலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் அதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அக்கா. அந்த ஆளும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல கலெக்டர். எங்களுக்கு கிடச்சிருச்சு நல்லபடியாக அது கிடச்சி. இது கிடையாது தான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும்போது கட்டடம் கட்டுறதை பார்த்து குமாருங்கிற ஒரு தம்பி வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு இவ்வளோ தூரம் கோயில் வருதா, இந்த கோயிலுக்கு இபி கரண்ட்டு எல்லாம் போடுறது, பல்பு கில்ப்பு எல்லாம் போடுறது என் செலவு, நான் தான் என் சொந்த காசு போட்டு கை போட்டு எல்லாம் லைட்டு போட்டு எல்லாமே நான் தான் செய்வேன்ட்டேன். ரொம்ப சந்தோஷம், இது வெல்கம், நாங்கள் வெல்கம் தான் பண்ணுறோம், நீங்களே செய்யுங்கேன்ட்டேன். அதே மாதிரி கோயில் கட்டி வரும்போது கடைசியில் அவர் தான் செஞ்சார். இந்த லைட்டு எல்லாம் போட்டது குமார் தான் எல்லாம் பண்ணாங்க. குமார் தான் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் தடங்கள் வரும்னா நான் தோன்றுவேன். ஓப்பனாக நான் இப்போ வீரமாக பேசிகிட்ருக்கேன். ஆனால் அந்த நேர காலகட்டத்தில் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். அப்போல்லாம் எனக்கு சேர்மன் அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இல்லை ரேவதி உன்னால் முடியும், நீ நினைக்காத, பாபா கட்டுறாரு, உன்னால் முடியும், நீ கவலைப்படாதேன்னு. அதுமாரி எங்கள் அக்கா என்ஓசி வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து கோயிலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அக்காவும் சொன்னது. அந்த என்ஓசி வாங்குறதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டா எல்லாம் கிடைக்கும். ஏன்னா எதுவுமே இல்லை. அதை வச்சு தான் அதுதான் பெரிய எவிடன்ஸ். அதை வச்சு நாங்கள் கோயில் கேட்டோம். இனிமேல் அந்த கோயில் எப்படி வந்தது, கும்பாபிஷேகம் எப்படி வந்ததுங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.